நீங்கள் விரும்பியோ விரும்பாமலோ எதனையோ நம்பிக்கை கொண்டிருக்கின்றீர்கள், அதன் பால் நீங்கள் முயற்சிக்கவில்லை. இந்த 5 புலன்களின் அறிவின் துணை கொண்டு முயற்சிக்கவில்லை. விருப்பத்தோடே நான் வெற்றி கொள்கின்றேன். அது எனக்காக விளைந்து கொண்டிருக்கின்றது. இந்த நற்செய்திக்கு இணையாக நீங்கள் சிலவற்றை உள்ளத்திலிருந்து எடுத்துக்கொண்டு அந்த மனதிற்கு என்ன அறிவு இருக்கின்றதோ 5 புலன்களின் அறிவு, அதை கொண்டு முயற்சிக்கும் போதெல்லாம் நம்முடைய துன்பங்கள் விளைகின்றன, சுமைகள் உருவாகின்றது, மனதிற்கு நெருக்கடி ஏற்படுகின்றது. இதுதான் நோய்களாகவும் அல்லது என் வாழ்க்கையில் ஏற்படக்கூடிய நஷ்டங்களாகவும் என்னுடைய பொருளாதாரத்தில் ஏற்படக்கூடிய சில லாப நஷ்டங்களில் வாழக்கூடிய வாழ்க்கையையும் நான் கொண்டிருக்கின்றேன். உங்களுடைய 5 புலன்களை கொண்டு நீங்கள் வாழும் பொழுது அது கிடைக்கக்கூடிய நஷ்டமோ லாபமோ இரண்டும் சோதனைக்காகவே. எந்த அளவுக்கு நீங்கள் குறைவாக முயற்சித்தீர்களோ அந்த அளவுக்கு லாபமும், எந்த அளவுக்கு கடுமுயற்சியில் நீங்கள் ஈடுபட்டீர்களோ உங்களுடைய உழைப்பை கொண்டு அதற்குரிய நஷ்டங்களும். நுணுக்கமான இந்த கணக்கை இறைவன் அறிகின்றானே தவிர நாம் அறிபவர்கள் இல்லை. எனக்கு ஏற்படக்கூடிய ஒவ்வொரு கஷ்டமும் நான் அதன் அறிவை கொண்டு சம்பாதித்தது. அதில் இருக்கக்கூடிய ஒரு சிறு சுகம், உதாரணமாக நான் நோய்வாய்ப்பட்டிருக்கின்றேன், அதில் ஒரு சுகமும் இருக்கின்றது. சுகத்தில் இருக்கக்கூடிய எனக்கு அந்த லேசான தன்மையும், நான் துன்பத்தில் இருக்கக்கூடிய அந்த சுமையையும் சேர்ந்து வாழ்ந்து கொண்டிருக்கின்றேன். நன்மையின் ஒரு புறம், தீமையும் ஒரு புறம், இரண்டும் கலக்கும் பொழுது நன்மை மிகைக்கிறது, தீமை போலியானது, தீமை அழியக்கூடியது, நன்மை ஆற்றல் மிக்கது, தானே வளர்ந்தோங்கக்கூடியது. இதன் காரணமாக கடுமையான துன்பங்களிலும் நான் வாழ்ந்து கொண்டிருக்கின்றேன். நான் எந்த துன்பத்திலிருந்து விடுபட முடியாது என்று எண்ணுகின்றேனோ அந்த துன்பத்திலிருந்து விடுபட வேண்டும் என்று நினைக்கின்றேன். நான் முயற்சிக்கவில்லை. அந்த நினைப்பை ஏற்றுக்கொண்டு இது வேண்டும் என்று விரும்பும்போது வேண்டுதலோடு இருக்கின்றேன் என்பதும் பொருள். அந்த வேண்டுதல் உள்ளத்தில் உங்களை சேர்க்கிறது, அந்த உள்ளத்தில் வாழ வைக்கின்றது. இதன் காரணமாக நான் வாழ்ந்து கொண்டிருக்கின்றேன். உள்ளம் என்னை நிராகரித்து விட்டால் நான் எந்த அளவுக்கு உள்ளத்தை மனதில் கொள்ளாமல் மனிதர்களையும் அவர்களுடைய அறிவையும் கொண்டு வாழ்ந்து கொண்டிருக்கின்றேனோ அந்த அளவுக்கு உள்ளத்திலிருந்து வெளிப்பட்டு மனதில் வாழ்கின்றேன். இப்பொழுதுதான் எனக்கு துன்பங்களுக்கு மேல் வேதனையும், வேதனைகளுக்கு மேல் நஷ்டங்களும். ஒவ்வொருவரும் என்று அறிந்து கொள்வாங்க. உங்களுடைய உள்ளமும் உங்களுடைய மனதும் உங்களுடைய நெஞ்சத்தில் அமைக்கப்பட்டிருக்கக்கூடிய இருவேறு துருவங்கள். மனம் உங்களுடைய மூளையில் இருக்கக்கூடிய 5 புலன்களின் அறிவை கொண்டு இயங்குகிறது. உங்களை நீங்கள் இயக்க வேண்டும். அறிவை கொண்டு வாடும் பொழுதெல்லாம் நீங்கள் உங்களை வாழ வைத்துக் கொள்ள வேண்டும். அறிவை நீக்கிக் கொண்டு வாடும் பொழுது இறைவன் உங்களை கவனிக்கின்றான். எப்பொழுது எனக்கு எதுவுமே முடியவில்லை, எல்லாமே கைமீது போய்விட்டது, ஆனாலும் எனக்கு என்னுடைய துன்பங்கள் நீங்க வேண்டும் என்ற எண்ணம் எனக்கு இருக்கும் வரையில், அவ்வளவும் கைவிட்ட பிறகு எதுவும் எனக்கு கைகூடவில்லை என்று இருக்கும் பொழுது இப்பொழுது வானத்தின் பக்கம் திரும்புகின்றேன் கடவுளே என்று. இல்லை, நீங்கள் வானத்தை நோக்காதீர்கள், உங்களுடைய உள்ளம் உங்களுக்கு அறிவிக்கக்கூடிய அந்த பகுதியின் பக்கம் திரும்புங்கள். மனதார திரும்புங்கள், நெஞ்சார திரும்புங்கள். அங்கிருந்து உங்களுடைய வாழ்க்கை வானங்களிலிருந்து பூமி வரையிலும் நிகழ இருக்கின்றது. உங்களுக்காக வேண்டி புதிய உலகம் உங்களுக்காக உருவாக இருக்கின்றது. உங்களுடைய நெஞ்சங்களில் இருக்கக்கூடிய 2 அமைப்புகளில் மனம் உங்களுடைய அறிவை கொண்டு விளங்குகின்றது, உள்ளம் இறைவனுடைய அறிவிப்பை கொண்டு தன்னுடைய நற்செய்தியாக மிக பெரும் ஆசீர்வாதமாக உங்களுடைய உள்ளத்தை இறக்கிக் கொண்டிருக்கின்றது. கவலையும் பயமும் வேண்டாம்.